பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தாக்கும் தக்காளி காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நோய் தொற்றால் தினமும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. காவாசக்கி இனத்தைச் சேர்ந்த வைரஸால் பரவும் இந்த காய்ச்சல் பெரும்பாலும் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையே பாதிக்கிறது. இந்நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கு உள்ளங்கை, உள்ளங்கால், நாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் புண் மற்றும் அரிப்பு ஏற்பட்டு தொடர்ந்து காய்ச்சல் ஏற்படும். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல் குறையவில்லை எனில் உடனடியாக குழந்தை நல மருத்துவரை அணுக வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் உடைமைகளை தனிமைப்படுத்தி சுத்தம் செய்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும், பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோர் கை, கால்களை சோப்பு போட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகள் இந்நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். நோய் தொற்றால் பாதிக்கப்படும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்து பராமரிப்பதன் மூலம் மற்ற குழந்தைகளுக்கு இந்நோய் பரவுவதை தடுக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தக்காளி காய்ச்சல் நோய் தொற்று குறித்து பள்ளி மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். பொதுமக்கள் அனைவரும் இந்நோய் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வரக்கூடிய ஆங்கிலத்தில் ஹேண்ட், ஃபுட், மவுத் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய தக்காளி காய்ச்சல் என்று தமிழில் தற்போது சொல்லப்படுகிறது. இது ஒரு வைரஸ் கிருமி மூலம் பரவுகிறது. ஒரு 10 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு உள்ளங்கை, உள்ளங்கால், நாக்கு முதலிய இடத்தில் சிறிய சிகப்பு புண் போல ஏற்படுகிறது. இது அரிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் காய்ச்சல் வகையை சேர்ந்தது. இந்த குழந்தைகள் காய்ச்சல், கை, கால், வாய் முதலிய இடத்தில் புண்ணோடு அரிப்போடு வருகிறார்கள். எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுகிறது. மற்ற குழந்தைகள் சிகிச்சை இல்லாமலே கூட குணமாகும் வாய்ப்பு இந்த காய்ச்சலில் உள்ளது. இது கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் தாய்மார்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிகமாக காய்ச்சல், அதிக புண், இதை ஸ்க்ராட்ச் செய்யும்போது இது புண்ணாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த குழந்தைகள் அதிக காய்ச்சல் குறையவில்லை என்றால் குழந்தைகள் நல மருத்துவர்களை அணுகி காய்ச்சல், அரிப்புக்கு மட்டும் மருந்து எடுத்தாலே இது தானாகவே 5 நாள் முதல் 7 நாட்களுக்குள் குணமடைந்துவிடும். தற்போது மழை காலத்தில் வைரஸ் கிருமிகளான மெட்ராஸை, இந்த ஹேண்ட், ஃபுட், மவுத் டிசீஸ் முதலியவை வருகிறது. இது பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அதிகபட்சமாக 5 முதல் 10 நோயாளிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு மருந்து கொடுத்து குணமாக அடைகிறார்கள். இந்த கிருமினால் இது வருது. அந்த என்ட்ரோ வைரஸ் குரூப் சொல்லுவாங்க, காக்சாக்கி வைரஸ்னு. அந்த வைரஸ் அந்த குழந்தைகள் உபயோகப்படுத்திய பெட்ஷீட், டவல் முதலியவை மற்றவர்கள் தொடும்போது அவர்களுக்கு இது பரவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த குழந்தையை பராமரிக்கும் பெற்றோர்களும் கையை சோப்பு போட்டு கழுவி அந்த அரிப்புக்கு மேல் மருந்து தடவுவது முதலியவை இருந்தால் அவர்கள் உடனே கையை சோப்பு போட்டு கழுவுவது மூலம் அடுத்தவர்களுக்கு வீட்டில் பரவாமல் இது தடுக்க முடியும். சீசனில் கிளைமேட்டிக் சேஞ்சஸில் இப்போ வைரல் ஃப்ளூ, இப்போ இந்த தண்ணி தேங்கிறதுனால கொசுக்கடி மூலம் டெங்கு காய்ச்சல், மலேரியா முதலிய மழை காலத்தில் வழக்கமாக வரக்கூடியது. இது வேகமாக குழந்தைகளுக்கு ஃப்ளூ காய்ச்சல், இந்த ஹேண்ட், ஃபுட், மவுத் டிசீஸ்லாம் இந்த ஸ்கூலில் ஒரு குழந்தைகள்கிட்ட அடுத்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக பரவிடும். இந்த மாதிரி குழந்தைகள் யாராவது இருந்தால் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே ஒரு 4-5 நாட்கள் வைத்துக்கிட்டால் மற்ற குழந்தைகளுக்கு பரவாது. இல்லாட்டி இது ஒரே நேரத்தில் ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் எல்லாருக்குமே பரவிட கூட வாய்ப்பு இருக்குது.